வணக்கம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து கருப்பூர் மலை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கருப்பூர் மலை மருதம்பட்டின்ற கிராமத்தில் சேர்ந்த ஊர். இந்த ஊர் இங்கே வந்து மலையடி கருப்பு மற்றும் ஊராளி கருப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் கன்னிமாறன்னு ஒரு தெய்வம் இருக்குது. கோயில் வந்து 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே இருக்குது. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஊரையும், இந்த கோயில் இருக்க ஊரையும், சுற்றி உள்ள ஊரையும் நல்ல விதமாக காப்பாற்றிட்டு இருக்கு. நம்ம நினைச்சது வேணுனது இங்கே வந்து நடக்கும். இந்த கோயில் இருக்க ஊர் கருப்பமலை, இந்த ஊர் சரி, இது சார்ந்து இருக்க ஊர், சுற்றுவட்டாரத்தில் இருக்க ஊர் சரி, இந்த தெய்வத்தை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி இதை மீறி எதுவும் தனியாக ஆக்கிரமம் பண்ணால் அவங்கள வந்து அழிச்சு வரியோட அந்த அளவுக்கு வந்து பயங்கரமானது. இன்னும் எல்லாரும் பயந்துட்டு தான் இருக்கோம். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சாமி. சாமி நீங்கள் மனசால வேண்டி இந்த கோயிலில் எனக்கு இந்த குறை இருக்குது, இதை நீ சரி பண்ண கொடு அப்படின்னு இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சு அது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நடந்தவங்க வந்து அவங்க மனசு சந்தோஷப்பட்டு வேல் சாத்துறதோ இல்லை அந்த மாதிரி குதிரை ரூபம் வைக்கிறதோ அந்த மாதிரி வழிபாடுகள் இங்கே நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கிடா வெட்டி பூசை போடுவாங்க. அப்புறம் வந்து வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி இந்த தேதிகள் வந்து இங்கே வந்து திருவிழா வந்து வெகு விமர்சையாக நல்லா சிறப்பாக நடக்கும். இதுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா தெரியல. அடுத்த வருஷத்துல வந்து நீங்கள் வந்து கலந்துக்கங்க. இந்த ரூட் என்னன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து வரதால திருச்சியிலேருந்து ஒரே பஸ் இருக்குது, 122. அந்த பஸ் திருச்சியிலேருந்து மாத்தூர், ஆவூர், மலம்பட்டி, அடுத்த ஊர் நம்ம கருப்பமலை தான். பஸ் ஸ்டாப்ல இறங்கி கரெக்டாக ஒரு 50 மீட்டர் உள்ள நடந்தீங்கன்னா நம்ம கோயில் தான். நீங்கள் புதுக்கோட்டை, இந்த கீரனூர், இந்த ஏரியா மணப்பாறை இந்த சைடு வரீங்க. மணப்பாறையிலேருந்து வரவங்களுக்கு வந்து மணப்பாறையிலேருந்து வேலிமலையிலேருந்து இழுப்பூர், அங்கே கேம்போதுன்னு ஒரு பஸ் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊருக்கு வந்துடும். அதே மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து வரவங்களுக்கு கீரனூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே பஸ் தான்.